ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிரீமியான பட்டர் எக் கறி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 4 முட்டையை அவிச்சு எடுத்து வைக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பிரியாணி மசாலா, பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10 முந்திரி, ஒரு தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆறட்டும். அவிச்ச முட்டையில கட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் முட்டையை போட்டு வசக்கி எடுங்க. மசாலா எல்லாம் முட்டையில சேரட்டும். இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி ஆறியிருக்கும். அதையும் நல்லா மெய்யா அரைச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்து பொடியா நறுக்குற வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுங்க. இப்போ அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி, மசாலால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், முட்டைக்கறி மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு வதக்கி வச்சிருக்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கடைசியா மல்லி இலைய தூவி இறக்கி விட்டுருங்க. சுட சுட சாதம், இந்த முட்டை கறி எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். உங்க வீட்லயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.